ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களுக்கு கிராண்ட் மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மீன் தான் திரும்பவும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அடிக்கடி மீனே வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மீன் உடலுக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் எடுத்திருக்க மீன் கிளி மீன். கிளி மீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிளி மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது கறி மாதிரி இருக்கும். நம்ம கறி வாங்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா கறி வாங்கும்போது கோழிக்கறி ஆக்சுவலாக அதில் கொழுப்பாக இருக்கும். ஸோ மட்டன் கொழுப்பாக இருக்கும். சில நேரங்களில் மட்டன் எடுத்துக்குவேன். ஆனால் பொதுவாக மீன் பிடிக்கும், இறால் பிடிக்கும், நண்டு பிடிக்கும். ஸோ அதனால தான் அடிக்கடி அந்த டிஷ்ஷே போடுறேன். தயவுசெய்து கோவிச்சுக்காதீங்க. இது நல்லாயிருக்கும். அந்த மீன் கிளி மீன் பார்த்தோன்னா கறி மாதிரி இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் எங்கள் வளர்ச்சிக்கு உதவும். கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. எங்கள் குறைகளை நாங்கள் பண்ணுற குறைகளை நீங்கள் சொன்னால் தான் நிவர்த்தி பண்ண முடியும். அதனால் குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. அந்த கிளி மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன மீன்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஊடால டிப்ஸை கொடுப்பேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே இந்த மீன் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மீனை எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் செய்கிறது தான். அதே மாதிரி தான், அதே இது சேர்மான பொருள் தான், அதே அளவு தான், நல்லாயிருக்கும். இந்த மீன் சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் என்னென்ன பொருள் தேவையான பொருள்ன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு. ஆக்சுவலி இது தாளிக்கவும் போடணும், அரைக்கும் போதும் போடலாம். அப்புறம் தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். தேங்காய் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் மாங்காய், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி எனக்கு தேவையான ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி சாதம் ஆக்கிட்டேன், மார்னிங்கே ஆக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அந்த குழம்புல போகிற பீசஸுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குழம்புல போகிற மீன் பார்த்திங்கன்னா இதுதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக கறி மாதிரி இருக்கு பாருங்கள். நல்லாவும் இருக்கும். பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களோட டிஷ் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கேன், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லாமே பச்சரிசி மாவு 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 1/2 டீஸ்பூன் போடுங்க போதும். உப்பு அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி பெரட்டி வச்சுட்டா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கறி மாதிரி இருக்கு பாருங்கள். சூப்பராக செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் மீன் ப்ரிஃபர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை காயும் போது இந்த மீனை பொரிச்சு எடுத்துருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா மசால் பொடி பார்த்திங்கன்னா நான் ஆச்சி மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ மசாலா இல்லாதனால ஆச்சி மசாலா குழம்பு பொடி வாங்கியிருக்கேன். இது பெருங்காயத்தூள், அதுக்கடுத்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஜீரகம் போட்டேன், உங்களுக்கு வேணும்னா ஜீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி மசாலாவை இதெல்லாம் சேர்த்து ஒன்றா பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி அரைச்சோம்னா குழம்பு சும்மா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஸ்டைலில் வைங்க. அப்புறம் பொடி, தேவையான பொடி மறந்துடாதீங்க. கடைசியில் உப்பு மறந்துடாதீங்க. உப்பு தான் முக்கியமான பொருள், இப்போ மறந்துடக்கூடாது. இது பாருங்கள் சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த மீனை பொரிச்சிடுறேன். பாருங்கள் மசாலா நல்லா ஒட்டாது, நல்லா வந்துடும். மீன் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மீனை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி கிளி மீன் இருக்கும். ஸோ உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் நீங்கள் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். நான் இதை பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுவோம். இப்போ இதை பாருங்கள்.
போகுது சார், அது பாட்டு போகுது. முதல்ல ஜெயினில் ஒர்க் பண்ண பார்ட் டைமு. ஜெயின் ஸ்கூலில் ஒரு மத்தியானம் போயிட்டு இருந்தேன் சார். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள், மீன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எனக்கு பிடிச்சமான மண். இங்கே பாருங்கள், வாவ், செம சூப்பராக இருக்கும். ஓகே, சட்டி காய வச்சிட்டேன். இதில் கடுகு உளுந்து வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சோம்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா பாதி தொலியோடு போடணும், பாதி வந்து தொலி இல்லாமல் போடணும். மாங்காய் போட்டிருக்கேன். அந்த தக்காளி கீரை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, சின்ன வெங்காயம், மாங்காய். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வெங்காயம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பச்சை மிளகா. இதெல்லாம் வந்து 4 பேஸ்ட் அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டை இதை தான் ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மறக்காமல் அடுப்பில் சின்ன வச்சுருங்க. அவ்வளோதான். தெரிக்குதா பாருங்க, அதுக்கு சின்ன வச்சுருக்கேன். நல்லா தெரிக்கும். சின்ன வச்சுருங்க, தெரிக்காது. அவ்வளோதான். இதை நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மீன் உள்ள தண்ணி தான் அது கழுவிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மீன் வந்து மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். இதில் உள்ள இந்த பொடி போடலாம். இந்த பாருங்க, பச்சை வடை போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுக்கு அடுத்து சால்ட்டை போட்டுருவோம். தனி மிளகா பொடி போட்டிருக்கேன். நல்லா இது விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கூடிய இந்த பொடியெல்லாம் போட்டுருவோம். ஆல்ரெடி சொல்லிவிட்டு இதெல்லாம் போட்டுருவோம். போட்டுட்டு வரும். இதில் வந்து தண்ணியை கலந்து ஊற்றிடுவோம். இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், அமேசிங்காக இருக்குது குழம்பு.
இந்த கொதிக்கும்போது நம்ம வச்சுருக்க மீனை இதில் போட்டுருவோம். ஸோ ஆல்ரெடி மஞ்சப்பொடி போட்டு வச்சதை இதில் ஒன்று ஒன்றா போட்டுருவோம். பாருங்கள், 2 போல் மூடி வச்சாச்சு. நல்லா கொதிக்கட்டும். மீன் வந்து எப்பொழுதுமே சீக்கிரம் கொதிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சக்கரை பொங்கலுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளாக டிஷ் சொல்கிறேன், ஈஸியாக பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது பயத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க சில ஊர்களில். ஸோ நாங்கள் பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம். பாசி பயிர் இல்லை, பாசிப்பருப்பு 3/4 உலக்கு எடுத்துக்கங்க. அதாவது டம்ளரில் வந்து அளந்தீங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு. ஒன்றை கழுவி ஒரு 1/2 அன் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு லைட்டாக ஒரு மிச்சம் சால்ட்டு போட்டு குக்கரில் 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நாட்டு சக்கரை நல்லா ரொம்ப கருப்பாக இருக்கும் நாட்டு சக்கரை, அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை லைட்டாக தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரையை விட்டு செஞ்சுருங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. கலக்கிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு இந்த குக்கரில் என்ன செஞ்சிருங்கன்னா அந்த வடிகட்டின அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டு சக்கரை தண்ணி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. தனியாக நெய் வேணும்னா நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் முந்திரி பருப்பு, திராட்சை 2 வறுத்து அதில் போட்டுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏலக்காய், அதுக்கப்புறம் சுக்கு நல்லா பொடிச்சு அதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா அருமையான சக்கரை பொங்கல் தயார். பொங்கல் சூப்பராக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். அதை செஞ்சு பாருங்கள். நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம கிராண்ட்மாஸ் கிச்சனில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு தொடர்ச்சியை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நிறைய க்ளூ கிடச்சிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் பார்க்குறது மூலமாக நிறைய டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பாருங்கள், இப்போ மீன் குழம்பு திறந்து காமிக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் கறி லீவ்ஸ் மறந்துட்டேன், எப்பொழுதும் கறி லீவ்ஸ் நிறைய போடுவேன். கறி லீவ்ஸ் பாருங்கள், சூப்பராக. குழம்பு நல்லா இருக்கா? குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா மூடி வச்சுருவோம். திருப்பி கொதிக்கட்டும். மசாலா வெல்லம் போட்டோம். அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான 2025ஆம் ஆண்டு காண்டிக்கான எல்லா சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ், அந்த வீடியோ பார்க்குறவங்க, எல்லா ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கும் எனது கனிவான இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதை பார்த்தீங்கன்னா தித்திப்பான பொங்கலாக எல்லாருக்கும் அமையட்டும். வீட்டில் நிம்மதி பிறக்கட்டும். எந்தவித கஷ்டங்களும் நோய்களும் பறந்தே போகட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், குழம்புலாம் காமிச்சிடுறேன். வாவ், சூப்பர், செமையாக இருக்குது ஒரு குழம்பு. எடுத்து காமிச்சிடுறேன். வாவ், அருமையாக இருக்குங்க குழம்பு, சூப்பராக இருக்கலாம். வா, செம்ம. மறக்காமல் கிராண்ட்மாஸ் கிச்சன் ஜோஸ்வால் என்னோட பேரோட சேர்ந்துருக்கோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட் தான் என் வளர்ச்சிக்கு உதவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.